பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே வாழிய வாழிய வாழியவே குழந்தை இயேசுவே, வாழியவே. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவழி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. திருக்குலமே வாழ்வா
திருமகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கருணை தெய்வமாய் இருந்து கனிவாய் நம்மை நாளும் காத்து வழிநடத்து வரும் அற்புத குழந்தை இயேசுவின் இந்த ஜூபிலி திருத்தல திருப்பலியில் பங்கேற்க கூடியுள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் அற்புத குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தினால் அன்போடு வரவேற்கின்றேன். உண்மையான மன வருத்தத்தோடு நாம் செய்த எல்லா தவறுகளையும் ஏற்று பாவ அறிக்கை செய்யும்போது கடவுளின் இரக்கத்தை நாம் வாழ்வில் அபரிவிதமாக அனுபவிக்க முடியும். இத்தவக்காலத்தில் நம்மில் வெளிப்படுகின்ற கோபம், தற்பெருமை, சுயநலம் போன்ற அனைத்து தீய பண்புகளையும் விலக்கி தாராள உள்ளத்தோடு பகிர்தல், மனத்தாழ்மை, அன்பு, மன்னிப்பு போன்ற இயேசுவின் மதிப்பீடுகளை நம் அன்றாட வாழ்வில் வாழ்வாக்கிட அருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் யூபிலி ஆண்டு சிறப்பு திருத்தலம் இத்திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. இத்திருப்பலியை உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து இதில் பங்கெடுக்கிற அனைத்து விசுவாசிகளுக்காகவும் நம்பிக்கையாளர்களுக்காகவும் சிறப்பாக இப்பலியிலே நாங்கள் மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். என் தலைவரே, நீர் மாட்சிமைமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றேன். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவிமடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலரை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மூதாதையரின் குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு கிடக்கின்றோம். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம்.
தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி என்னை நடத்தாதேயும் நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் நடத்தாதேயும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் தவக்கால திருப்பயணத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். தவக்காலம் ஆங்கிலத்தில் லென்ட் என்று சொல்வார்கள். லென்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரிங் சீசன் என்று பொருள். அதாவது தமிழிலே வசந்த காலம் என்று அர்த்தம். இந்த வசந்த காலத்திற்கு என்று சிறப்பு அம்சங்கள் குறைய இருக்கின்றது. ஏனென்றால் வசந்த காலத்திற்கு முன்பாக இலையுதிர் காலம். அந்த நேரத்தில் இலைகள் எல்லாம் உதிர்ந்து மரங்கள் வெறுமையாக காணப்படும். பசுமையாக இருந்த ஒவ்வொரு மரங்களும் அங்கிருக்கின்ற பூக்களும் இலைகளும் உதிர்ந்து வெறுமையாக காணப்படுகின்ற ஒரு காலம். அப்பொழுதுதான் வசந்த காலம் வருகின்றது. வசந்த காலத்தில் உதிர்ந்து போன இலைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வருகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. நம்முடைய தெருக்களிலும் ரோடுகளிலும் நடக்கும் பொழுது சிறு சிறு பூக்களும் பசுமையான இலைகளும் தோன்றுகின்றன. அதை பார்க்கும் பொழுது நமக்கே அந்த நல்ல நறுமணமும் அந்த நல்ல ஒரு அழகும் தோற்றமும் தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக இருக்க வேண்டியது இந்த தவக்காலம்தான். அதற்காக தான் திருச்சபையானது நமக்கு இந்த தவக்காலத்தை நம்முடைய வாழ்க்கையின் வசந்த காலமாக மாற்றிக்கொள்ள இதை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் ஒரு வசந்த காலமாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நினைவூட்டுகின்றது தான் இன்றைய நற்செய்தி. முதலாவதாக
இந்த நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று. அனைத்தையும் படைத்த இறைவன் நம் மீது கொண்ட இரக்கத்தினால் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். அந்த ஒரே மகன் நம்மீது கொண்ட அன்பினாலும் நம்மீது கொண்ட இரக்கத்தினாலும் சிலுவையில் நமக்காக அந்த உயிரை தருகின்றார். இயேசுடைய ஒவ்வொரு அற்புதத்திலும் ஒவ்வொரு புதுமைகளிலும் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 23 ஒரு கானானிய பெண்மணி தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடம் பரிந்து பேச வருகின்றார். ஐயா, தாவீதின் மகனே, என்னுடைய மகளுக்கு இரங்கும், அவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று. இயேசு அந்த பெண்மணி மீது பரிவு கொண்டு, அம்மா, நீர் விரும்பியபடியே நடக்கட்டும் என்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 27 பார்வையற்ற ஒருவர் அங்கே இருந்து, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மீது இரக்கமாயிரும் என்று உரக்க கத்துகின்றார். இயேசு அவரை தன்னுடைய இரக்கத்தால் மீண்டும் பார்வை தருகின்றார். அன்பான தவ காலத்தில் நாம் முதலாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்ற மக்களாக, அந்த இரக்கத்தை ஒருவர் மற்றவருக்கு பகிர்கின்ற மக்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம், பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நாமும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்க மாட்டோம் என்று. யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணியை கொண்டு வருகிறார்கள். இயேசுவிடம் சொல்றாங்க, இயேசுவே, இவர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி, இவரை கல்லால் எறிந்து நாம் கொல்ல வேண்டும் என்று. அதுக்கு இயேசு எதுவுமே பேசாம தரையில மிகவும் அழகாக எழுதுகின்றார், உங்களுள் பாவம் செய்யாதவர் முதல் கல்லை எறியுங்கள் என்று. உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதல் கல்லை எறியுங்கள். அப்பொழுது ஒருவர் மீது ஒருவராக அனைவரும் கலைந்து செல்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த பெண்மணியிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், பாவம் செய்யாதே என்று கூறுகின்றார். அதே வார்த்தை தான் இறைவன் நம்மிடம் ஒவ்வொரு நாளும் கூறுகின்றார். நான் உன்னை பாவி என்று தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், ஆனா இனிமே பாவம் மட்டும் செய்யாதே என்று இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு தவக்காலத்திலும் நம்மை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ரொம்ப சுலபமாக நீர் குற்றவாளி, நீ பாவி, நீ கெட்டவன், நீர் ஒன்றுக்கும் உபதாகுவன் அப்படின்ட்டு மற்றவர்களை மிகவும் எளிதாக நாம் தீர்ப்பிடுகின்றோம். பல முறை நம்முடைய குற்றங்களை மறைப்பதற்காக மற்றவர்களை குற்றவாளியாக மாற்றிவிடுகின்றோம். இன்று இறைவார்த்தை நமக்கு கேட்கின்ற கேள்வி, நான் பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பெடுத்து கொண்டு இருக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக கிறிஸ்துவதற்கென்னே மிகவும் மகத்தான ஒரு தன்மையாக இருப்பது மன்னிப்பை பெறுவது, அந்த மன்னிப்பை பகிர்வது. அதைதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், மன்னிப்பு கொடுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று. ஒவ்வொரு முறையும் நாம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று வேண்டுகின்றோம். அன்பார்களே, இன்று நாம் ஒருவர் மற்றவர் செய்கின்ற குற்றத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா? லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34 இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவரை சாட்டையால் அடித்திருக்கின்றார்கள், முள்முடி சூட்டி இருக்கின்றார்கள், காரி உமிழ்கின்றார்கள், அவரை ஏளனம் செய்கின்றார்கள், அந்த சிலுவையில் அவரை அறைகின்றார்கள். ஆனால் அப்பொழுதும் இயேசு சொன்ன வார்த்தைகள், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள் என்று. அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ஒரு மன்னிப்பின் அருள் அடையாளமாக மாறி இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, சகோதர சகோதரிகள் அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன குற்றங்களை நாம் ஏற்று அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்த தவக்காலம் வசந்த காலமாக மாற வேண்டும் என்றால், நற்செய்தியில் ஆண்டவர் கூறுவது போல, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்றார். இன்று நம் ஆண்டவரிடம் நம்முடைய பாவத்தை கொடுங்கள். இன்று நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய குற்றங்களை கொடுக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய ஜெபங்களை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் அதை அனைத்தையும் நிறைவாக மாற்றுகின்றார். இந்த தவக்காலம் ஒரு வசந்த காலமாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் ஒருவர் மற்றவரை தீர்ப்பிடாமல், ஒருவர் மற்றவர் செய்கின்ற குற்றங்களை மன்னித்து மன்னிப்பு பெற்று நாம் வாழ வேண்டும். இந்த தவக்காலம் முழுவதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆமீன். நமது இதை ஆவல்களோடு, கண்ணீரோடு, விண்ணப்பங்களோடு, ஜெபங்களோடு அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே கூடியுள்ள இந்த வேளையிலே இறைவன் நமது குரலுக்கு செவி மடுக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் கொண்டு வந்துள்ள விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஆண்டவரிடம் நாம் எழுப்புவோம். பாவிகளை தேடி வந்த எம் இறைவா, உமது திருமகனின் அரசை உலகெங்கும் பரப்ப உழைத்து வருகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்கும் உமது தூய ஆவியின் வல்லமையையும் அருள் வரங்களையும் தந்து என்றும் இரக்கத்தின் மன்னிப்பின் தூதுவர்களாக வாழ ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனுக்காக நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி தியாக உள்ளத்தோடு உழைத்திடவும், நாட்டில் சமத்துவமும் சமாதானமும் சகோதரத்துவமும் தலைத்தோங்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே எம் இறைவா, இத்தவக்காலத்தில் உலகமெங்கும் நற்செய்தின் பொருட்டு துன்பங்களை எதிர்கொள்ளும் திருச்சபையின் பணியாளர்கள் அனைவரும் துன்பத்தால் துவண்டு போகாமல் தளராத நம்பிக்கையில் வாழ வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தோன்றுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலக ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது வழக்கை காக்கவும், தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும், உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.